திருச்சிற்றம்பலம். விழுப்பமும் கேள்வியும் மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விழாவிடில் வானவர் கோடும் இழுக்கின்றி எண்ணிலி காலமதாமே. மனிதராய் பிறந்தவர்கள் எது உண்மையான நிலையான உயர்வு, எது நிரந்தர மகிழ்ச்சியை தரும் என்பதை ஆராய்ந்து அதை பெற முயற்சிக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் பொன்னையும் பொருளையும் பதவியையும் புகழையும் அடைவதே உயர்வெனவும் அதுவே உண்மையான மகிழ்ச்சி என்றும் ஒவ்வொரு நாளும் காற்றில் அலைமோதும் சருகென அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பணம்தான் மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அது போதும் என்று நிறைவை அல்லவா தர வேண்டும்? தருகிறதா? இல்லை. அதை மேன்மேலும் ஈட்டுவதற்கு என்ன பாடுபடுகிறோம்? அதற்கு சமூக வலைதளங்களே சாட்சியாக இருக்கிறது. குடும்பம், உறவுகள், வாழ்வில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் கூட வியாபாரமாக்கப்படுகிறது, பகிர்ந்து கொள்ளப்படுகிறது பணத்திற்காக. பதவி, புகழ், பணம் இவையெல்லாம் அடையும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிப்பதில்லை, மனதிற்கு அமைதியையும் தருவதில்லை. அதை தக்க வைத்துக் கொள்ளவும் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றவுமே மனம் நாடுகிறது. எனவே உண்மையான உயர்வையும் கேள்வி அறிவால் நாம் பெறும் மெய்ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். விழுப்பமும் கேள்வியும் மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது, அவ்வாறு மனம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து நிலை தவறாமல் இருக்க வேண்டும், வழுக்கி விழாமல் இருக்க வேண்டும். பணம், புகழ் வந்தவுடன் ஆணவம் கண்ணை மறைக்கும், காது மந்தமாகும், பெரியோர் சொல் காதில் விழாது, அறிவு மயங்கும். ராவணன் எப்பேற்பட்ட சிவபக்தன்! அவன் பெற்ற வரங்கள் எத்தனை! கண்ணிமைக்கும் நேரத்தில் கைலை மலையையே அசைத்து பார்த்தவன். குபேர வாழ்க்கையை உண்மையாக அனுபவித்தவனே அவன்தான். திசை யானைகளோடு போரிட்டு அதன் தந்தத்தை தன் மார்பில் அணிகலன்களாக அலங்கரித்த மாவீரன் அவன். அவனை கோழையாக்கியது எது? அவன் தாழ்ந்து போக காரணம் என்ன? ஒழுக்கமின்மையே. மாற்றான் மனைவி மீது அவன் வைத்த ஆசை பழி என்னும் பாதாளத்தில் அவனை தள்ளியது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை அடைவது பெரிதல்ல, அதை தக்க வைப்பதுதான் பெரிது. எப்படி தக்க வைப்பது? இது நிலையானது அல்ல. காற்றின் திசை மாறுவதைப் போல எல்லாம் மாறும் என்ற மெய்ஞானம் வேண்டும். அதற்கு உறுதுணையாக நிற்கும் கேள்வி செல்வத்தை விரும்ப வேண்டும். அந்த கேள்வி செல்வத்தை பயன்படுத்தி பெரியோர்களின் வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்தால், நிலை தவறாமல் வாழ்ந்தால், மனிதராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் வானவர் தலைவனாகிய இந்திரனாக இருந்தாலும் பழியின்றி குறைவின்றி எண்ணில்லா காலம் புகழோடு வாழலாம். அதற்கு இறைவனும் அருள் புரிவான். இல்லையே ஒழுக்கத்தில் தவறிய இந்திரனைப் போல அஞ்சி மறைந்து பெருமை குன்றி வாழ நேரிடும் என்று எச்சரிக்கிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.